என்னாச்சு? நான் தான். எதை பத்தி இப்படி பயந்த? நான் வேற யாரோ இருக்காங்கன்னு நினைச்சேன். அண்ணா கிளம்பிட்டாரா? அவரு அப்பவே கிளம்பிட்டாரு. சரி சரி, நீ சீக்கிரமா வா, லேட் ஆயிட போகுது. சரி சரி, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். விக்ரம், என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு? சரி வா, உனக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஓ, ஏதோ குட் நியூஸ் சொல்லல? அத சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் நான் சொல்ல போறேன். பேசாம நானே முதல்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு முதல் முறையா மாமா நான் போட்ட டீய குடிச்சார் தெரியுமா? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா விக்ரம்? ஹலோ, என்னாச்சு சார் உங்களுக்கு? ஏன் இப்படி சீரியஸா உட்காந்துட்டு இருக்க? விக்ரம், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்குள்ள மீட்டிங் முடிச்சிட்டு வந்துட்டியா? மீட்டிங்லாம் ஒன்றும் சீக்கிரம் முடியலப்பா. நான் தான் வந்துட்டேன். எனக்கு அந்த வேலை பண்ண சுத்தமாக பிடிக்கல. வேலை பண்ண பிடிக்கலையா? என்னடா சொல்ற? அவ்வளவு பெரிய கம்பெனியோட பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தா நீ இங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்க? நான் அங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இங்க வீட்ல வந்து உட்கார்ந்ததுக்கு காரணமே அங்க ரோஹித் என்னுடைய பிசினஸ் பார்ட்னரா வந்ததுதான். நீங்க திவான்னு சொன்னது அந்த விகேடியோட பையனை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வெளியே போயிருப்பேன் டாடி. 51% ஷேர்ஸ் அவன் கையில இருக்குங்கிறதுக்காக நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு ஆடுறோம். அவன் பிசினஸ் பண்றதுக்காக இங்க வரல டாடி. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னை பழி வாங்க வரல, ரவீனாவை பழி வாங்க வந்திருக்கான். இப்போவாவது உனக்கு புரியுதா விக்ரம்? இந்த காரணத்துக்காக தான் குணால் ஃபேமிலியை நான் அவ்வளவு வெறுக்கிறேன். அந்த குடும்பத்தால நான் எங்க போனாலும் எனக்கு எதிரிங்க தான் இருக்காங்க. இவ இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏன் எடுத்ததுக்கெல்லாம் இவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ அப்படி என்ன தப்பு பண்ணா? அத என்கிட்ட கேட்காத, அவகிட்ட கேளு. தப்பு பண்ணது அவதானே. என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. பிரச்சனை இல்லாத குடும்பம் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்க மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோங்க, வெளியில இருக்கிறவன் ஈஸியா உள்ள வந்து அடிச்சிருவான். உன் முட்டாள்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. கண்ணை நல்லா திறந்து பார். நம்மளுடைய எதிரி நம்ம கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்கான். முதல்ல கௌரவ் உங்க அக்கா வாழ்க்கையை அழிச்சான். இப்ப இந்த ரவீனாவால உன் வாழ்க்கை அழிய போகுது. நான் சொல்றத கேளு. இதோ நிக்கிறாளே, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்பட போறது இல்ல. மயக்கம் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு